வணக்கம் நண்பர்களே! இன்னைக்கு நம்ம ஸ்டடி கேஸில அதாவது ஒரு லாங்குவேஜ கத்துக்கிறதுக்கு வயசு ஒரு தடை இல்ல, மனசு இருந்தா போதும் அப்படிங்கிறது தாங்க இன்னியோட சீரியல் டாக்கு. வாங்க என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா, முத்து மீனாவும் எப்படியோ நம்ம அண்ணாமலை சார விஜய் ஆண்டியோட பேச வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேணும்னே அவருக்கு தெரியாம ஃபோன் பண்ணி டக்குனு ஓடி போய் ஒளிஞ்சுக்கிறாங்க வச்சுட்டு. அங்கிட்டு நம்ம விஜய் ஆண்டி பரவாயில்ல மனுஷன் இப்பயாவது ஃபோன் போடணும்னு அக்கறை வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி கால் அடிக்கிறாப்புல. கால் அடித்து 2 பேருமே மௌனமான மொழியில பேசிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் மனசு விட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. "என்ன நீ எப்படி இருக்க? நான் எப்படி இருக்கேன்ட்டு" ஒரே சம்பிரதாயம் டாக்கா ஓடிக்கிட்டு இருக்கு. கடைசி நம்ம விஜய் ஆண்டி விட்டே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அங்கே குறை இருக்குங்கிறத குறையே சொல்லாம இது பண்ணுறாங்க. அண்ணாமலை சாருக்கும் தெரிஞ்சுச்சு. கடைசி ஃபோனை வைக்கும்போது ஒரு வார்த்தை சொல்லிடுறாங்க. "இது மாதிரி ஓயாம ஃபோன் பண்ணீங்க" அப்படின்ட்டு. ஓகே அப்படின்ட்டு வச்சுறாப்புல. பார்த்தா அதுக்கு காரணம் யாருன்ட்டு மீனா காட்டி கொடுத்துறாப்புல முத்து தான் அப்படின்ட்டு. இல்லைப்பா நீங்கள் 2 பேரும் ஒன்று சேரணுங்கிறக்காக தான் அப்படி இப்படின்ட்டு சொல்லி, ஓகே நாங்கள் 2 பேரும் இதில் ஜாயின் பண்ணியிருக்கோம் கிளாஸ்க்கு நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொன்னால், ஓகே போய்ட்டு வாங்க அப்படிங்கிறாப்புல. இங்கே பார்த்தா நம்ம முத்து மீனாக்கு ஒரு சர்ப்ரைஸ் என்னன்னு பார்த்தா, ஸ்வேதா தான் பார்த்தீங்கன்னா, அது அந்த இங்கிலீஷை எடுக்க போகிறவங்க. சரின்ட்டு ஒவ்வொருத்தவங்களும் வந்த ரீசன் என்ன, எதுக்காக இந்த கிளாஸ் படிக்கிறோம் அப்படிங்கிற ரீசனை சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டு நம்ம முத்து மீனாவுக்கு ஒரு ஒரு மோட்டிவேஷன் ஆகுது. பரவாயில்ல இவங்களாம் வந்திருக்காங்கன்ட்டு பார்த்தா, இதோட சேர்த்து நம்ம முருகன் வர அங்கே ஒரே கலகலப்பாக ஓடிக்கிருக்கு. நம்ம ஸ்வேதா நம்ம முத்துவை தட்டி வச்சு உட்காருங்க, நான் பாடம் நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நடத்த ஆரம்பிக்கிறாப்புல. பார்க்கலாம்.